அம்மாமா, நான் அமுதா பேசுறேம்மா. தெரியும், சொல்லு. என் கூட வேலை பார்க்குற ருக்மணி, சரோஜா இவங்க 2 பேத்துக்கும் என் மேல சந்தேகம் வந்துருச்சுமா. என்ன கேள்வி மேல கேள்வி கேட்டு பாடா படுத்திட்டாங்கம்மா. அதுக்கு நீ என்ன சொன்ன? நான் இதுவரைக்கும் உங்களை பத்தி எதுவுமே சொல்லலம்மா. ஆனா எனக்கு ரொம்ப பயமா இருக்குமா. ஏன் பயப்படுற? அதான் நான் இருக்கேன்ல. அது இல்லம்மா, ஒருவேளை காய்கறியில விஷம் கலந்தது நான் தானே கண்டுபிடிச்சிட்டாங்கன்னா? அதெல்லாம் அவங்க ஒன்னும் கண்டுபிடிக்க மாட்டாங்க. அம்மா, என்ன பால்ல வேற சத்தியம் பண்ண சொல்லிட்டாங்க. நானும் பண்ணிட்டேன். அதான் எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. ஏன் இப்படி பயந்து சாகுற? அதெல்லாம் ஒன்னும் ஆகாது. இங்க பாரு, நீ எதையும் உளறி வைக்காத. அப்புறம் நீயும் மாட்டி என்னையும் மாட்டி விட்டுறாத. அம்மா, பொய் சத்தியம் பண்ணா சாமி தண்டிச்சிரும்ல. ஐயோ, இப்ப நான் என்ன பண்ணுவேன்? என் குடும்பத்தை எப்படி காப்பாத்த போறேன்? எனக்கு ரொம்ப பயமா இருக்குமா. அம்மா, ஏதாச்சும் ஒண்ணு ஆச்சுன்னா நான் எங்கம்மா போய் நிப்பேன்? சும்மா புலம்பாத, கடுப்பாகுது. அம்மா மாமா, என்னம்மா இப்படி சொல்றீங்க? நான் உங்களுக்காக தானே பண்ணேன். என்ன ஏதோ தர்மத்துக்கு பண்ண மாதிரி எனக்காக தான் பண்ணேன்னு சொல்லி காட்டுறியா? கை நீட்டி பணம் வாங்கிட்டு தானே பண்ண. ஆமா, இருந்தாலும் நீங்க சொல்லி தானேமா நான் விஷத்தை கலந்தேன். இங்க பாரு, இன்னும் வேணாலும் பணம் தரேன், வாங்கிக்கோ. நீ என்ன பண்ணுவியோ ஏது பண்ணுவியோ எனக்கு தெரியாது. நீ மாட்டினாலும் என்ன காட்டி கொடுத்துறாத. அப்படி மட்டும் காட்டி கொடுத்த உன்னை மட்டும் இல்ல, உன் மொத்த குடும்பத்தையும் நான் அழிச்சிருவேன். என்னை பத்தி தெரியும்ல உனக்கு. காய்கறியில விஷத்தை கலக்க சொல்லி பணம் கொடுக்க தெரிஞ்ச எனக்கு உன்னை ஜெயில இருந்து வெளியே எடுத்துட்டு வர வழி தெரியாதா? அதெல்லாம் நான் பாத்துக்கிறேன். என்ன புரிஞ்சுதா? நீ என்ன ஆனாலும் என் பேரை மட்டும் சொல்லிடாத. சொன்ன உன் குடும்பத்தை ஆளை வச்சு கொளுத்திடுவேன். நீங்க கொளுத்து வேணும் மிரட்டுறீங்க, அவங்க சத்தியம் வாங்கி மிரட்டுறாங்க. அதான் சத்தியம் பண்ணிட்டல்ல, உன் மேல எந்த சந்தேகமும் வராது. இப்போதைக்கு எந்த பிரச்சனையும் இல்ல, நீ அமைதியா இரு. என்ன நடக்குதுன்னு பாப்போம். ஆமாமா, நான் உங்களை நம்பிதாமா இருக்கிறேன். சரி, போனை வை. ஒரு வேலை கண்டுபிடிச்சிருவாங்களோ? ஹலோ. சொல்லுங்கம்மா. எங்கடா இருக்க? ராசாத்தி எப்படா வெளியே கொண்டு வர போற? எனக்கு என்ன பண்றதுன்னே தெரியலம்மா. யார்கிட்ட போறதுன்னு தெரியல. என்னடா இப்படி சொல்ற? ஒண்ணு ஆகாதினியா, நீ தைரியமா இரு. நாம எப்படியாவது ராசாத்தியை காப்பாத்திடலாம். எனக்கும் அந்த நம்பிக்கை இருக்குமா. அதனாலதான் பெரியமா கிட்ட ராசாத்தியை நானே வெளியெடுக்கிறேன்னு சொன்னேன். அம்மா, நான் கோவிலுக்கு வந்திருக்கேன், அப்புறமா கூப்பிட்டுமா? சரிடா. உன்னோட இந்த கோவில்ல வச்சுதான் நானும் ராசாத்தையும் எங்க வாழ்க்கையை ஆரம்பிச்சோம். ஆனா இப்ப எங்களுக்கு ஒரு பெரிய சோதனை வந்திருக்கு. அதுல இருந்து நீதான் எங்களை காப்பாத்தணும். ராசாத்தி அப்படி என்ன தப்பு பண்ணா? அவ எல்லாருக்கும் நல்லதுதானே பண்ணா. சுத்தமான காயா பார்த்து வாங்கி தானே இந்த வியாபாரத்தை பண்ணோம். நம்ம மக்களுக்கு நல்ல காய்கறி தான் கொடுக்கணும்னு என்கிட்ட அவ சொல்லிட்டே இருப்பா. ஆனா அவளை போய் காய்கறியில விஷம் கலந்திருக்கான்னு புடிச்சிட்டு போயிருக்காங்க. இது நியாயமா சாமி? நல்லது செஞ்சாலே அவங்களை சீண்டி பாக்குறாங்க. அடுத்தவங்களுக்கு கெடுதல் பண்றவங்க எல்லாம் நல்லா இருக்காங்க. என் ராசாத்தி ஜெயில இருக்கா.
அவளை காப்பாத்துறதுக்கு எனக்கு ஒரு நல்ல வழியை காமிங்க. ஒவ்வொரு தடவையும் அவ செய்யாத தப்புக்கு தண்டனை அனுபவிச்சிட்டு இருக்கா. எனக்கு ராசாத்தி வேணும். அவ எந்த தப்பும் பண்ணலன்னு உண்மையை நீதான் வெளியே கொண்டு வரணும். அது வரைக்கும் நான் எதுவும் சாப்பிட மாட்டேன். ராசாத்தி திரும்ப வரணும். நாங்க சந்தோஷமா இருக்கணும். எங்க வாழ்க்கை திரும்ப கிடைக்க உன்னை தேடி வந்திருக்க. ராசாத்தி நான் எப்படி அவளை வெளியே கொண்டு வந்துருவேன் நம்பிட்டு இருப்பா. எனக்கு ஒரு நல்ல வழியை காட்டு. அவ எந்த தப்பு பண்ணலன்னு உனக்கே தெரியும். இருந்தும் அவளை ஜெயில வச்சிருக்கலாமா? தயவு செஞ்சு என் ராசாத்தி என்கிட்ட கொடுத்துரு. மாப்பிள்ள, டேய் மாப்பிள்ள, கவலைப்படாதடா. ராசாத்தி எப்படியாவது வெளியில வந்துருவாடா. டேய் நம்ம பக்கம் நியாயம் இருக்குடா. டேய் மாப்பிள்ள, நீ இங்கே இரு, நான் வந்துடுறேன். மாப்பிள்ள, அது நீ காலையிலேருந்து சாப்பிடவே இல்லை மாப்பிள்ள. நீ சாப்பிடு மாப்பிள்ள, எல்லாம் சரியாயிடும். டேய் சாப்பிட்றா. உன்னை இந்த நிலைமையில பார்க்கறதுக்கு எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்குடா. ஒரு வாய் சாப்பிடு மாப்பிள்ள, எல்லாம் சரியாயிடும். இந்தாம்மா சாப்பாடு, சாப்பிடுமா. சாப்பிடு. மாப்பிள்ள இந்தா சாப்பிடு. டேய் டேய் சாப்பிட்றா. ஒரு வயாச்சும் சாப்பிடு மாப்பிள்ள. என்ன ஆச்சு? ராசாத்தி கிட்ட இருந்து கையெழுத்து வாங்கிட்டீங்களா? இல்ல மேடம், அவகிட்ட கையெழுத்து வாங்குறது குதிரை கொம்பா இருக்கு. யோ, நீ எல்லாம் இன்ஸ்பெக்டர்னு வெளியே சொல்லாத. ஒரு சின்ன கையெழுத்து, அதை வாங்குறதுக்கு உன்னால முடியல. உனக்கெல்லாம் எதுக்கு யூனிஃபார்ம்? நான் என்ன சொன்னேன்? அடிச்சாச்சும் வாங்கன்னு சொன்னேன்ல. மேடம், அதெல்லாம் ரத்தம் வர வரைக்கும் அடிச்சாச்சு மேடம். அவ கையெழுத்து போடுறதுக்கு சம்மதிச்சிட்டா. சரின்னு பேப்பரை கொடுத்தா சுக்கு நூறா கிழிச்சு போட்டுட்டா.
என்ன அடி அடிச்சாலும் அத்தனையும் வாங்கிட்டு போட மாட்டேன்னு சொல்லிட்டா மேடம். அப்புறம் அந்த இனியன் வேற வக்கீலோட வந்துட்டான். அதனால என்னால் ஒன்றும் பண்ண முடியல. என்னையா இப்படி சொதப்புற? அது மட்டும் இல்லை மேடம், அந்த ராசாத்தி கம்பெனியில் உள்ள பொம்பளைங்கெல்லாம் வந்து போராட்டம் வேற பண்ணிட்டாங்க. அதான் மேடம், எந்த சிக்கலும் இல்லாமல் பார்த்து பிளான் பண்ணி தான் எதையும் செய்ய முடியும். இல்லைன்னா நான் தான் மாட்டிப்பேன். நாளைக்கு தான் கோர்ட்டுக்கு போகிறோம்ல, எப்படியும் ராசாத்திக்கு எதிராக தான் தீர்ப்பு வரும். அது எப்படி சொல்ற? எவிடன்ஸ் ஸ்ட்ராங்காக இருக்கு மேடம். என்னதான் அவள் பண்ணலைன்னு கத்துனாலும் கதறினாலும் ஒன்றும் பண்ண முடியாது. ஒருவேளை அப்படி நடக்கலைன்னா என்ன பண்றது? கண்டிப்பாக நடக்கும் மேடம். நான் எவ்வளவோ கேஸை பார்த்துருக்கேன், என்ன நம்புங்க மேடம். நாளைக்கு கோர்ட்டில் தீர்ப்பு சொல்லுவாங்க. அப்படி இல்லையா ஒரு 10 நாள் டைம் கொடுத்து விசாரிக்க சொல்லுவாங்க. எனக்கு அந்த 10 நாள் போதும் மேடம். அவகிட்ட எப்படி கையெழுத்து வாங்குறதுன்னு எனக்கு தெரியும். சோறு தண்ணி எதுவும் கொடுக்காம வச்சு செஞ்சா தன்னால அலறிட்டு போட போறா. ஆமா, பெரிய ஆறுச்சாமி. அப்படியே அடிச்சு நொறுக்கி கையெழுத்த வாங்கிடுவார். இப்பவே ஒன்னும் கிழிக்கல, அந்த 10 நாள்ல 2ஆ கிழிச்சிருவார். சரியான லூசு பையன். இன்னும் போய் நம்பினேன் பாரு. மேடம் மேடம் லைன்ல இருக்கீங்களா? இருக்கேன், சொல்லு. சரிங்க மேடம், நீங்க ராசாத்தி மேட்டரை பத்தி கவலைப்படாதீங்க மேடம். ராசாத்தி ஜெயிலுக்கு போறது உறுதி. அதை நான் பாத்துக்கிறேன். சரி, அப்போ நாளைக்கு அவளை கோர்ட்டுக்கு கூட்டிட்டு வா. மத்ததெல்லாம் அங்க பாத்துக்கலாம். சரிங்க மேடம். ராசாத்தி, நாளைக்கு கோர்ட்ல இருக்குடி உனக்கு கச்சேரி. ராசாத்தி, உன்னோட கேஸ் இன்னைக்கு கோர்ட்ல தீர்ப்பு சொல்ல போறாங்க. நாம அங்க போணுமா? ராசாத்தி, நீ ஒன்றும் கவலைப்படாதம்மா. நான் 20 வருஷமா இந்த வேலையை பார்த்துட்டு இருக்கேன். ஒருத்தவங்கள பார்த்தாலே அவங்க நல்லவங்களா கெட்டவங்களான்னு தெரிஞ்சிடும். உன் குழந்தைத்தனமான முகத்தை பார்த்தாலே தெரியுதுமா, நீ கண்டிப்பா விஷம் கலந்துருக்க மாட்டேன். ரொம்ப நன்றிங்க. இப்ப என்ன, சில ஆதாரங்கள்லாம் உனக்கு எதிராயிடுச்சு. அதை பத்திலாம் நீ கவலைப்பட வேணாம். கடைசி நேரத்துல சொல்ல போற தீர்ப்பு தான் முக்கியம். நீ அந்த நீதி தேவதை முன்னாடி நிக்க போற. அது உனக்கு கண்டிப்பா சரியான நீதி தான் கொடுக்கும். ஏமா என்னம்மா பண்ணிக்கிட்டு இருக்கீங்க? கூட்டிட்டு வாங்க. இதோ வந்துட்டேன்யா, வாமா போலாம். ராசாத்தி, ஏமா டைம் ஆச்சுமா, வண்டியில ஏறு. ஏறுமா. வாமா, வண்டியில ஏத்துமா. போய் வண்டியில ஏறுமா. போமா. வாமா, வந்து வண்டியில ஏறு. ஏறுமா. கவலைப்படாத மாப்ள. ராசாத்திக்கு ஒன்றும் ஆகாது. அவளை ஜெயிலெல்லாம் போட மாட்டாங்க. இல்லடா, கேஸ் கோர்ட்டுக்கு போறதுக்கு முன்னாடி வரைக்கும் ராசாத்தி எப்படியாவது வெளியே கொண்டு வந்துடலாம் நம்பிக்கை இருந்துச்சு. ஆனா இப்ப நம்மளால ஒன்றும் பண்ண முடியாது. கேஸ் ஃபைல் ஆகி கோர்ட்டுக்கு போனா ஜட்ஜு சொல்றது தான் தீர்ப்பு. டேய், என்ன மாப்ள பேசுற நீயே? ராசாத்தி என்னடா தப்பு பண்ணா? நீ கூட தான்டா ஜெயிலுக்கு போன. ஆனா நீ தப்பே பண்ணலன்னு அந்த ஜட்ஜே சொல்லி உன்னை வெளியில அனுப்புனார்ல, அந்த மாதிரி ராசாத்தி வெளியில விட்டுருவாங்கடா.
அப்ப ராசாத்தி தான் என்னெல்லாமோ பண்ணி என்ன வெளியே கொண்டு வந்தா. ஆனா இப்ப என்னால அவளை காப்பாற்ற முடியலையே. மாப்பிள்ள, நீ அந்த கடவுளை நம்பு மாப்பிள்ள. நல்லவங்களுக்கு கடவுள் எப்பவுமே சோதனையை கொடுப்பான்டா, ஆனா கைவிட மாட்டான்டா. மாப்பிள்ள, நீ வேணா பாரு, கோர்ட்ல ராசாத்தி மேல எந்த தப்புமே இல்லைன்னு சொல்லுவாங்க பாரு. டேய், அது நீ உன் காதால கேட்க தான் போற. வாடா வா, நம்ம கோர்ட்டுக்கு போவோம். டேய் மாப்பிள்ள, நான் சொல்றேன் இல்லடா, நம்ம கண்டிப்பா திரும்ப ராசாத்தியோட தான் வருவோம். வாடா மாப்பிள்ள, போவோம். இல்லடா, என்னால அவ முகத்தை பார்க்க முடியாது. நான் வரல. டேய் மாப்பிள்ள, நான் தான் சொல்றேன்ல, கண்டிப்பா நமக்கு நல்லதுதான் நடக்கும். நான் சொல்றத நம்பு. வா, நம்ம கோர்ட்டுக்கு போவோம். டேய் வாடா வா. என்னங்க, ராசாத்திய வெளியே கொண்டு வர முடியாதா? எல்லாம் நம்ம கையை மீறி போயிடுச்சு மங்கை. கேஸ் கோர்ட்டுக்கு போயிடுச்சு. அங்கே போகாத வரைக்கும் தான் நமக்கு நல்லது. கோர்ட்டுக்கு போயிடுச்சுன்னா அவங்க சொல்றது தான் தீர்ப்பு. தீர்ப்பை மீறி நாம் எதுவும் பண்ண முடியாது. ராசாத்தி தரப்புல வக்கீல்கிட்ட எல்லாத்தையும் சொல்லியாச்சு. இனிமே அந்த கடவுள் தான் ராசாத்தியை காப்பாற்றணும். ஆமாங்க, அந்த கடவுள் நம்மளை கைவிட மாட்டாரு. ராசாத்தி ஒரு தப்பும் பண்ணல. அவ கண்டிப்பா வெளியே வந்துருவா. எனக்கு நம்பிக்கை இருக்கு. நான் கோவில் வரைக்கும் போயிட்டு வந்துடுறேங்க. அதான் கோயிலுக்கு போக மாட்டேன், சாமியை கும்பிட மாட்டேன், சாமி மூஞ்சில கூட முழிக்க மாட்டேன்னு சொன்னீங்க. ஆமாங்க, ராசாத்திக்காக தான் அப்படி சொன்னேன். ஆனா இப்ப அதே ராசாத்திக்காக நான் கோவிலுக்கு போய் சாமி கிட்ட வேண்டிக்க போறேன். எனக்கு ராசாத்தி தான் முக்கியம். அவ வெளியே வரணும்னா நான் என்ன வேணாலும் பண்ணுவேன். என் மகனும் மருமகளும் சந்தோஷமா இருக்கணும். இருப்பாங்க. நான் போயிட்டு வந்துடுறேங்க. இவ கோயிலுக்கு போனா மட்டும் அந்த ராசாத்தி வெளியில வந்துட முடியுமா? சாமி என்ன வக்கீலா? கோர்ட்டுக்கு போய் வாதாடி அவளை காப்பாத்த. கரெக்டா சொன்னீங்க சம்பந்தி. சின்ன சம்பந்தி, இனிய கிட்ட பெரியம்மா சொல்ற மாதிரி கேட்டு நடந்துக்கோன்னு சொல்றத விட்டுட்டு கோயிலுக்கு போய் டயத்தை வேஸ்ட் பண்றாங்க. நீங்க மனசு வச்சா மட்டும்தான் இது முடியும். விவரம் தெரியாம இருக்காங்க. அத்தை, அந்த இனியன் தான் நீங்க சொல்றத கேட்காம வீராப்பா நான் பாத்துக்கிறேன்னு சொல்லிட்டு போயிட்டான். இப்ப வரைக்கும் அவனால ஒண்ணுமே பண்ண முடியல. எப்படியோ அந்த ராசாத்தி ஜெயில கிடந்ததா சாக போறா. அந்த ராசாத்தி வெளியில வரா இல்ல வராம போறா, எனக்கு அது முக்கியம் இல்ல. இனிய நம்ம வீட்டுக்கு வரணும். அவன் மட்டும் ராசாத்திய விட்டுட்டு நம்ம கூட வரேன்னு சொல்லிட்டானா போதும். எப்படியாவது அந்த ராசாத்திய வெளியில கொண்டு வந்துருவேன். அது எப்படி முடியும்? இன்னைக்குதான் கோர்ட்ல தீர்ப்பு சொல்ல போறாங்க. எப்படியும் தீர்ப்பு அவளுக்கு சாதகமா வராது. அவ உள்ளே கிடந்து சாக போறா. ஆமா கண்மணி.